வணக்கம் இந்தியா. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னுடைய ஏஎம்ல எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸையும் பற்றி தான் பேச போகிறோம். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்புட்டு. மெயினாக டாப் 3 அப்படின்னு பார்த்தோம்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ICICI ப்ரூ மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டேட் பேங்க். இது மூணும் இண்டிவிஜுவல் அசட்ஸ் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2025 ஃபர்ஸ்ட் டு செகண்ட் தேர்டில் இருக்காங்க. ஸோ மெயினாக இதை தவிர வேற என்னதான்னு பார்த்தோம்னா நிப்பான் இந்தியா அண்ட் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா மோர் தென் 60% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய ஏஎம் as of September 2025 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹோல்டிங். HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க 6.2 lakh crore இன் இண்டிவிஜுவல் அசட்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் கிட்டத்தட்ட 70% ஹோல்ட் பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் ஏஎம் 8.87 lakh crore, அதில் 69.83 ரீட்டைல் இன்வெஸ்டர். அதுமாதிரி ஐசிஐசிஐ அப்ரூவில் பார்த்தோம்னா டோட்டல் ஏஎம் 10.32 lakh crore, அதில் 59.96 அரௌண்ட் 60% 6.18 lakh crore ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தோம்னா 12.04 lakh crore, அதில் பார்த்தீங்கன்னா 48% அரௌண்ட் 5.69 lakh crore ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்ட் ஹவுசஸில் இந்த அசட்ஸை இண்டிவிஜுவல் அசட்ஸ் ஒரு கீ ஏரியா இல்லையா. ஸோ இது ஃபர்தராக க்ரோத் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இது எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம்னா, இந்த மூணுலேயும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக முதலீடு செய்திருக்கிறதுனால இது மூணும் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஃபார் நெக்ஸ்ட் இயருக்கு இருக்கக்கூடும் என்றும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு முதலீடு செய்தீங்கன்னா உங்களுடைய பணம் பல மடங்காக பெருகும். நன்றி, வணக்கம்.